பிரைஸ் தி லார்ட். குருடன் உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 6:39-40 வசனங்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். இந்த வசனத்தில் இயேசு 2 உருவகங்களை பயன்படுத்துகிறார். முதலாவது, குருடன் வேறொரு குருடனை வழிநடத்துகிறான். இருவரும் குழியில் விழுந்தனர். பழைய ஏற்பாட்டில் குருட்டுத்தன்மை பெரும்பாலும் ஆவிக்குரிய அறியாமை மற்றும் கலகத்தை விவரிக்கிறது. இஸ்ரவேலர் குருடர்கள் என்று அழைக்கப்பட்டால் ஏனென்றால் அவர்களிடம் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருந்து கூட அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஊழல் செய்த தலைவர்கள் குருட்டு காவலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே இயேசு இந்த உருவகத்தை பயன்படுத்திய போது வழிநடத்துவதாக கூறிக்கொள்ளும், ஆனால் தேவனுடைய சத்தியத்தை காண முடியாத பொய் தலைவர்கள் பற்றி அவர் பேசுகிறார் என்று யூதர்கள் உடனடியாக புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது, ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்கிறான். இறுதியில் அந்த ஆசிரியரை போலவே மாறுகிறான். யூத கலாச்சாரத்தில் ரபிகள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டியாக இருந்தார்கள். சீஷர்கள் அவர்களை நெருக்கமாக பின்தொடர்ந்தார்கள். பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றினர். ஆனால் ஒரு ரபி ஆவிக்குரிய ரீதியாக குருடனாக இருந்தால் சீஷரும் அதே குருட்டுத்தன்மை சுதந்திரிப்பார்கள். இயேசுவின் எச்சரிக்கை தெளிவாக இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தை காணாத போதகர்களை பின்பற்றாதீர்கள். பரிசேயர்கள் தாம் பார்த்தோம் என்று உரிமை கொண்டாடினார்கள், ஆனால் உண்மையாக ஒளியாக இயேசுவை நிராகரித்தார்கள். ஆகவே அவர்களை பின்பற்றுகிறவர்களும் ஒளியாக இயேசுவை நிராகரிப்பார்கள். பாசாங்குத்தனம் பெரும்பாலும் தங்கள் சொந்த தவறுகளிலிருந்து குருடாக இருக்கும் தலைவர்களை பின்பற்றுவதிலிருந்து வருகிறது. ஆனால் இயேசுவின் மனத்தாண்மையுள்ள சீஷர் மற்றவர்கள் கடுமையாக தீர்ப்பளிப்பதற்கு பதிலாக சுய பரிசோதனையை கற்றுக்கொள்கிறான். குருடன் உவமை நமக்கு 3 ஆவிக்குரிய சத்தியத்தை கற்பிக்கிறது. முதலாவது, நாம் ஆவிக்குரிய குருட்டு தலைவரை பின்பற்றினால் நாமும் குழியில் விழுவோம். ஆகவே வேதத்தின் மூலம் ஒவ்வொரு போதனையையும் சோதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை திரிக்கும் குருட்டு தலைவர்களை பின்பற்றாதீர்கள். இரண்டாவது, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், போதகர்கள் நீங்கள் ஆவிக்குரிய பார்வையற்றவர்களாக இருந்தால் உங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். ஆகவே தினமும் கர்த்தருடைய ஞானத்தை தேடுங்கள். மூன்றாவது, இயேசு மட்டுமே நமது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை குணப்படுத்த முடியும். அவரை பின்பற்றுவது நாம் பாவம் மற்றும் நியாய தீர்ப்பின் குழியில் விழாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. ஆமென்.